வணக்கம். இந்த வீடியோவில் டிஏ டிஆர் உயர்வு 4% புதிய அகவலைப்படி சற்று முன் 24/8/2026 அரசு ஊழியர்கள் சார்ந்து 4 ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது தங்களுக்கான அடுத்த அகவலைப்படி உயர்வு சார்ந்த அறிவிப்புகள் எப்போது வெளிவரும் என்பதற்காக. இதிலும் குறிப்பாக 2026 ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடிய டிஏ உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு இடையில் 8வது ஊதிய குழு சார்ந்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த டிஏ 58%லிருந்து 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியர்களின் வருமானத்தில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான டிஏ உயர்வு குறித்து பெரிய எதிர்பார்ப்புகள் உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளிவந்த பணவீக்க தரவுகள் இதற்கு முக்கியமான காரணமாக உள்ளன. அதனுடன் எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள் உயர்ந்துள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் சிஎன்ஜி விலையில் ஏற்பட்ட உயர்வுகள் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் தினசரி பயணம் செய்வோருக்கும் கூடுதல் சுமையினை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் அரசு ஊழியர்கள் அதிக அளவில் டிஏ உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கக்கூடிய கூடுதல் தொகை. இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தின் 1%ஆகவே கணக்கிடப்படும். அதனால் அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ளவருக்கு அதிக அளவில் டிஏ கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPE தரவின் அடிப்படையில் ஜூலை 2026 முதல் டிஏ சுமார் 3 முதல் 4% வரை உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2026இல் AICPE குறியீடு எண் மார்ச் மாதம் 149.1ஆகவும், ஏப்ரல் மாதம் 149.9ஆகவும், மே மாதம் 150.8ஆகவும் இருந்தது. ஜூன் மாதத்தில் சுமார் 151.9 எட்டுகிறது. இந்த நிலையில் 2026 ஜூலை முதல் 63 அல்லது 64%ஆகவே அகவலைப்படி உயரக்கூடும். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் மீண்டும் கணிசமான உயர்வுகள் ஏற்படும். இந்த டிஏ உயர்வு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதிய குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை நிலை வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.